வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த வரிசையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த சி.வி. சண்முகம் அவர்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறது என்று நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. நீதிமன்ற வழக்காக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் முதல் ஆளாக களத்தில் வரக்கூடியவர்தான் சி.வி. சண்முகம் அவர்கள். ஆனால் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் அதிமுகவில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மாலை சி.வி. சண்முகம் அவத்தை கடுமையாக விமர்சனமும் செய்திருக்கிறார். எதற்காக என்று பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இரகசிய ஒரு அமைப்பு அதிமுகவில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களிடம் பேசி வருவதாகவும் 2026 அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி அதிமுகவில் இருக்கக்கூடாது அல்லது அதிமுகவில் வெற்றியடைவதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கேற்ப செயல்பாடுகளும் தற்பொழுது அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இரகசிய தகவல் மூலம் அறிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்களை கண்டித்துள்ளார். இந்த கண்டிப்பு பிறகு சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனமும் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக சி.வி. சண்முகம் அவர்கள் இது போன்ற நிகழ்வில் ஈடுபட்டால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்பதற்கேற்ப தற்பொழுது அதிமுகவில் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அதிமுகவில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அதிமுகவில் இடம், மற்றவர்களுக்கு அதிமுகவில் இடம் கிடையாது என்பதற்கேற்பதான் அவரது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதில் துளி அளவு கூட சந்தேகம் இல்லை என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சி.வி. சண்முகம் அவர்களை கட்சியில் இருந்து நீக்குவதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்று கே.பி. முனுசாமி அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.